ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சடனா உங்க கேம்பெயின் ஸ்டாப் ஆயிடுச்சு, இல்ல கேம்பெயின்ல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா என்ன பண்றது? அதாவது என்னோட கேம்பெயின்ல பார்த்தீங்கன்னா, -29, அதாவது டவுன் ஏரோ போட்டு 29% வந்து டவுன்ல இருக்கு. உங்க கேம்பெயின் ஸ்டாப் ஆயிடுச்சு. கீழ பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து 23ஆம் தேதி வரைக்கும் தான் கோட் இருக்கும். 24, 25ல கோட் இருக்காது. ஸோ இன்னைக்கு 25ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு கோடும் இல்ல, கேம்பெயினும் ரன் ஆகல. அந்த டவுன் ஏரோ போட்டிருக்கு அப்படின்னா ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அதாவது கஸ்டமர் கேருக்கு எப்போவுமே நீங்கள் ஃபோன் பண்ணும்போது ஐ வாண்ட் டு டாக் இன் தமிழ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்து தமிழ் கஸ்டமருக்கு மாற்றி தருவாங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ் கஸ்டமருக்கு மாற்றித்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மாற்றி தருவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் வந்து இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, கேம்பெயின் உள்ளே போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. நான் செக் பண்ணேன். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் அட்வர்டைஸ்மெண்ட் போய்க்கோங்க. கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கிரியேட் கேம்பெயின் கொடுங்க. ஸோ இதில் ஸ்பான்சர்டு ப்ராடக்ட் வந்து கன்னியூ கொடுங்க. ஸோ அப்படியே கேம்பெயின் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் போட்டிருப்பாங்க. உங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ப்ராடக்ட்டில் இன்எலிஜிபிள்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் அதை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து இன்வென்ட்ரியில் ஒரு சம்திங் மிஸ்ஸிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை லேண்ட்மார்க் கொடுங்க. ஸோ லேண்ட்மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிலாம் வந்துட்டு இன்வென்ட்ரி இருக்கணும், இன்வென்ட்ரியில் எதுவும் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா ட்ரபிள் ஷூட் யுவர் கேம்பெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் வந்து எதனால ட்ரபிள் ஷூட், அதாவது எதனால ட்ரபிள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டயக்னாஸ்டிக் டூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் எந்த கேம்பெயினில் பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் கேம்பெயினை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேம்பெயினை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேம்பெயின் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதாவது கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி ரெட் கலரில் போட்டு உங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில் கொடுத்து அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன ப்ராடக்ட், அதாவது என்ன இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எய்தர் மிஸ்ஸிங் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் கண்டெயின் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆக்ஷன் சொல்லிட்டு அப்டேட் யுவர் ஆஃபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆஃபருங்கிற செக்ஷனில் நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதைத்தான் நான் வந்து வாசித்து கஸ்டமர் கேரில் வந்து காட்டும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆஃபரில் போய்ட்டு உங்கள் ப்ரைஸிங் டீட்டெயிலை மாற்றுங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, இன்வென்ட்ரி போய்க்கோங்க. இன்வென்ட்ரி போய்ட்டு மேனேஜ் இன்வென்ட்ரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்கள் ப்ராடக்ட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபர்னு ஒரு காலம் இருக்குது. ஸோ அது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யுவர் ப்ரைஸ்ன்னு போட்டிருக்கோம். அதில் தான் உங்கள் ப்ரைஸை போட்டிருப்பீங்க. இதில் வந்து சேல்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டிருப்பாங்க. ஸோ நான் அது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்காம விட்டுட்டேன். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் வந்து ரன் பண்ணணும்னா அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யுவர் ப்ரைஸ்ன்னு சொல்லி 229 ரூபா கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் சேல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நான் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆடு கேம்பெயின் ரன் பண்ணணும் அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸ் கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யுவர் ப்ரைஸ் வந்து 229 ரூபா இருக்குது அப்படின்னா, யுவர் ப்ரைஸ் வந்து 229 ரூபா அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு 225 ரூபா போட்டுக்கலாம் சேல் ப்ரைஸ். அதாவது ஆஃபர் கஸ்டமருக்கு நீங்கள் ஆஃபர் கொடுக்குற மாதிரி 225 ரூபா போட்டுக்கலாம். ஸோ 4 ரூபா நான் ஆஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆஃபர் கொடுத்த உடனே டேட், அதாவது எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ இன்னைக்குள்ள டேட், அதாவது இன்றைக்கி 25, அதுக்கடுத்து ஒரு இந்த இயர் எண்டு வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடலாம். அதனால் வந்துட்டு இயர் எண்டு வரைக்கும் கொடுத்துடலாம். ஸோ டிசம்பர் 25 வரைக்கும் நான் இந்த ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா பார்த்துங்க அந்த ரெட் கலர்லாம் போயிடுச்சு. ஸோ உங்கள் செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேல்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 225 ரூபா. 229 ரூபா பொருளை நீங்கள் 225 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. எம்ஆர்பி வந்து அது தனி வந்து லிஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் எம்ஆர்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தனி 355 ரூபா வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டில் போட்டிருக்க ரேட்டு. ஸோ இதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் போயிடும் அப்படின்னாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம கேம்பெயினில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா சால்வ் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு தமிழில் நான் பேசணும், ஐ வாண்ட் டு டாக் இன் தமிழ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க தமிழ் கஸ்டமர் கேருக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கொஸ்டின் கேளுங்க. கொஸ்டின் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுனாலும் கேளுங்க. அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் ஒரு சில பேர் நழுவி போகிற மாதிரி ஆஃபர், சார் அது அங்கே இருக்குது சார், இது அங்கே சார், நான் மெயில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் விடாதீங்க. எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காண்டாக்டில் இருங்க. நான் நீங்கள் சொல்ல நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல நீங்கள் செஞ்சுருங்க. அவ்வளோதான். இதுதான் மெத்தடை தவிர வேறு எதுவும் நம்ம பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ்.